சரக்கேற்றிச் செல்லும் படகொன்றில் அதிரடி சோதனை மேற்கொண்ட மலேசிய கடல் அமலாக்க பிரிவு அதிகாரிகள் அதில் ஈயம் நிரப்பப்பட்ட 530 மூட்டைகளை பறிமுதல் செய்தனர். ஜொஹூர் நீரிணை பகுதியில் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த ஈயத்தின் மதிப்பு 37 லட்சம் ரிங்கிட் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்தோனேசியாவிலிருந்து வந்த அந்த சரக்கு படகு தஞ்சோங் பூங்காயில் இருந்து 1.5 கடல் மைல் தொலைவுக்கு அப்பால் பிடிபட்டதாக தஞ்சோங் செடிலி கடல் காவல்துறை இயக்குனர் முகமது ஒஸ்மான் தெரிவித்தார். நேற்று அதிகாலை 4:45 மணியளவில் அந்த படகு பிடிபட்டது. அந்த படகில் ஓட்டுநர் உட்பட 4 இருந்தனர். அவர்கள் அனைவருமே 26 வயது முதல் 55 வயதுக்குட்பட்ட இந்தோனேசியர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 26,500 கிலோ எடை கொண்ட ஈயம் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது என்று அறிக்கை வழி அவர் தெரிவித்தார். இந்நடவடிக்கையில் அந்த படகு அதிலிருந்த இதர சாதனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. மொத்தத்தில் 4.5 மில்லியன் பெறுமான பொருட்கள் இந்நடவடிக்கையின் போது பறிமுதல் செய்யப்பட்டன. சுங்க கலால்துறை சட்டத்தின் கீழ் அவர்கள் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.